ஹலோ ஹாய் சாலினி ப்ளஸ் வியூவர்ஸ், திஸ் இஸ் மேக்ஸி இன் டைம் பாஸ். நேற்று நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தோம், கசமுசாலாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி என்னென்ன கசமுசாலாம் பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆரை பற்றி. எஸ், மிஸ்டர் சிலம்பரசன் டிஆர். இவர் என்ன தான் போன படத்தில் ட்ரிப்ளே படம் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் அவர் ஃபேன்ஸுக்கு ஒரு குட்டி பல்பு கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா படம் அப்படி இருந்தது. நான் எதுவும் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரீசெண்டாக அவர் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லலாம் அவர் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்காரு. அது என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்டஸ். அது ஒரு மாதிரி ஹைப்பு க்ரியேட் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். பயங்கர வைரலாக போய் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவல்லே போயிடுச்சு. அது என்ன ஸ்டேட்டஸ்னு பார்த்தீங்கன்னா, கெட்டவன் கெட்டதில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்காரு. ஹேஷ்டேக் சிலம்பரசன், ஹேஷ்டேக் யுவன் சங்கர் ராஜா, ஃபால்ஸ் 7 times ஸ்டாண்ட்ஸ் அப் 8 அப்படின்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நோ சாங்ஸ், நோ இன்டர்வல், யூஸ் த ரெஸ்ட் ரூம், கெட் யுவர் ட்ரிங்க்ஸ், பாப்கார்ன் பிஃபோர் த ஷோ, செப்டம்பர் ரிலீஸ் அப்படின்லாம் ஒரு மாதிரி ஹைப்பெல்லாம் க்ரியேட் பண்ணிலாம் பயங்கரமாக ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்காரு. ஸோ இந்த படம் கெட்டவனா இல்லை பில்லாத்திரியா இல்லை என்ன மாதிரி படம் அப்படின்னு சத்தியமாக எங்களுக்கும் புரியல, பார்க்குறவங்களுக்கும் புரியலன்னு தெரியுது. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம்.